இந்த கிறிஸ்மஸ் ஈவில் ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கீ செயின் ஹோல்டர். இதை நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஆர்னமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூனிக்னஸ் என்னென்னா, இதோட லெக்ஸ் வந்து ஷேக் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஹேங் பண்ணும்போது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். இந்த கீ செயின் ஹோல்டரை நம்ம வந்து மோல்டட் கிளே யூஸ் பண்ண போகிறோம். மோல்டட் கிளேயில் சாஃப்ட்னர் இருக்கும், ஹார்ட்னர் இருக்கும். அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளே ரெடி ஆகிடும். இது நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும், அதனால தான் நான் மோல்டட் கிளேயில் பண்ணுறேன். கிராஃப்ட் போர்டுக்கு மேலே நான் OHP ஷீட் யூஸ் பண்ணி தான் இந்த கீ செயினை வந்து பண்ணுறேன். அப்போ தான் ட்ரை ஆகும்போது ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு கிளேயை எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத் பண்ணி ஃபேஸோட ஷேப் கொண்டு வந்துடுறோம். எங்கே வந்து கண் பகுதி வரும், வாய்ப்பகுதி வரும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட கேப் வந்து நெக்ஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி V ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக சாய்ச்சி விட்டுட்டா போதும், உங்களுக்கு அந்த கேப்போட ஷேப் வந்துடும். சின்ன பால் சைஸில் கிளேயை ரோல் பண்ணிவிட்டு அந்த கேப்போட கார்னரில் வைக்கிறோம். இது உள் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக, லைட்டாக உள் எஃபெக்ட் வரணுன்றதுக்காக ரீஃபில்லோட ஷார்ப்பான பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக ப்ரிக்கல் பண்ணி விடுறோம். கேப்போட கார்னர்ஸை வந்து உள்ளால் கவர் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்காக கிளேயை ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுறோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட உடல் பகுதி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். எப்போயுமே கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி தான் கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்ம வந்து எப்போயுமே டிஃபைன் பண்ணுவோம். அதனால் நான் கொஞ்சம் பல்கியாக இருக்கிற மாதிரி ஷேப்பில் வந்து பலூன் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம லைட்டாக பவுடர் தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்க வேண்டியது தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வர வரைக்கும். கிறிஸ்மஸ் தாத்தாவோட கைப்பகுதி வந்து பண்ண போகிறோம். சேம் அளவு கிளே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நீட்டாக ரோல் பண்ணிக்கிறோம். கீழே வந்து ப்ராடாகவும் மேலே நேரவும் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட மீசை பகுதி பண்ண போகிறோம். இதுக்கு சின்னதாக கிளே 2 சேம் அளவு எடுத்து ரோல் பண்ணிவிட்டு டியூ ட்ராப் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மீசையோட ஷேப் வந்துடும். இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாவோட பெல்ட் வந்து பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸோட பெல்ட்டு. அதுக்கு வந்து நம்ம கிளேயை நீட்டாக ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுடணும். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு மெயினான தாடி பகுதி வந்து பண்ண போகிறோம். நல்லா லாங்காக தாடி எப்போவுமே அவர் வச்சுருப்பார். அதே ஷேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் யூ கட்டோட கொஞ்சம் V ஷேப் கலந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த கீ செயினோட ஹைலைட்டே வந்து இதோட ஷூஸ் தான், ஹேங்கிங் ஷூஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறது. அதுக்கு தேவையான அளவு கிளே வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா நீட்டாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பார்ட்டை நம்ம கூர்மை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷூ ஷேப் வந்துடும். இப்போ எல்லா ஷேப்ஸும் நம்ம வந்து பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த கீ செயினுக்கு மெயின் பார்ட்டான ஷூஸ் ஹேங்கிங் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஹூக் போட்டு நான் கம்பியை வளைச்சி போட்டுட்டு நம்ம ஹேங் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது கரெக்டாக எனக்கு சூட் ஆகலை. நான் என்ன பண்ணேன்னா, இயரிங் பண்ணுற ஹூக்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு இந்த ஷூஸை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணேன். கீ செயின் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட மெயின் கலர்ஸ் வந்து ரெட், ஒயிட், பிளாக், இது 3 தான் கலர்ஸ் வந்து இருக்கும். அதில் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஷூஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரெட் கலர் கொடுக்குறோம். எங்கே உள்ளே இருக்கோ அங்கெல்லாம் ஒயிட் கலர்ஸ் கொடுக்குறோம். தாடிக்கு மீசைக்கு எல்லாமே ஒயிட் கலர்ஸ் தான். உங்களுக்கு கண் பகுதிக்கு வந்து பெல்ட்டுக்கும் வந்து நம்ம பிளாக் கொடுக்குறோம். கீ செயின் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட கேப்பில் நம்ம ஹூக் போட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு கீ செயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஹேங் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்த காலை வந்து லைட்டாக நீங்கள் வந்து டில்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா ஷேக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாதிரி சிம்பிள் கிராஃப்ட்ஸ் நிறைய சம்யா ஜோனில் இருக்குது. இதையும் சிம்பிள் கிராஃப்ட் தான், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.